தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். கட்சி பெயரை மாற்ற முடிவு செய்தார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம். கட்சி பெயரை மாற்ற முடிவு செய்தார். கடந்த 6 ஆண்டுகளாக தேர்தலில் போட்டியிடாத 42 கட்சிகளுடைய அங்கீகாரத்தை தேர்தல் ஆணையம் சமீபத்தில் ரத்து செய்தது. அதில் தமிழ்நாட்டில் முக்கியமான கட்சிகள் மனிதநேய மக்கள் கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சி, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், கொங்கு நாடு மக்கள் கட்சி. இந்த கட்சிகள் தேர்தலின் பொழுது தங்களுடைய கட்சி பெயரை பதிவு செய்து போட்டியிடாமல் திமுக, அதிமுக சார்பில் உதயசூரியன் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டு அந்த கட்சி வேட்பாளர்களாக தங்களுடைய கட்சி வேட்பாளர்களை நிறுத்தினர். இந்த சூழ்நிலையில் கடந்த 6 ஆண்டுகளாக தேர்தலில் போட்டியிடாத கட்சிகளுடைய அங்கீகாரத்தை தேர்தல் ஆணையம் சமீபத்தில் ரத்து செய்தது. இதனால் இந்த கட்சிகள் வளவளத்து போயின. குறிப்பாக திமுக கூட்டணியில் உள்ள மனிதநேய மக்கள் கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சி, கொங்கு நாடு மக்கள் கட்சி இவை தேர்தலின் பொழுது உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டன. திமுக வேட்பாளர்களாகவே தங்களுடைய வேட்பாளர்களை அறிவித்தனர். இந்த சூழ்நிலையில் இந்த கட்சிகளின் அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்டுள்ளதால் இனிமேல் இந்த கட்சி இந்த ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டுள்ள பெயரின் அடிப்படையில் இனிமேல் செயல்பட முடியாது. அதாவது மனிதநேய மக்கள் கட்சி இனிமேல் மனிதநேய மக்கள் கட்சி என்ற பெயரில் செயல்பட முடியாது. ஏனென்று சொன்னால் தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்டு விட்டது. ஆகவே மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவஹர்லால் அவர்கள் தன்னுடைய கட்சி பெயரை மாற்ற முடிவு செய்துள்ளார். அவர் வாணியம்பாடி இஸ்லாமிய கல்லூரியில் பேராசிரியராக பணிபுரிந்தவர். மனிதநேய மக்கள் கட்சியை ஆரம்பித்து முழுநேர அரசியல்வாதியாக மாறிவிட்டார். திமுகவுக்கு ஊதுகுழலாக மாறிவிட்டார். திமுகவின் பிரச்சார பிறங்கியாக மாறிவிட்டார். இந்த சூழ்நிலையில் அவருக்கு 2 சட்டசபை உறுப்பினர்கள் உள்ளார்கள். அவர்கள் கடந்த முறை உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார்கள். சட்டசபையை பொறுத்தவரை திமுக சட்டமன்ற உறுப்பினர்களாகவே அவர்கள் கருதப்படுகிறார்கள். தற்பொழுது மனிதநேய மக்கள் கட்சி தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தை இழந்துவிட்டது. மனிதநேய மக்கள் கட்சி என்ற பெயரில் இனிமேல் செயல்பட முடியாது. ஆகவே ஜவஹர்லால் அவர்கள் கட்சிக்கு புதிய பெயரை தேர்வு செய்துள்ளார் என்று கூறப்படுகிறது. அந்த புதிய பெயரை தேர்தல் கமிஷனில் மீண்டும் பதிவு செய்து அந்த பெயரில் கட்சி நடத்த ஜவஹர்லால் முடிவு செய்துள்ளார். அதே போன்று கொங்கு நாடு மக்கள் கட்சி தலைவர் ஈஸ்வரன், மனிதநேய ஜனநாயக கட்சி தலைவர் தமிமுன் அன்சாரி மற்றும் தமிழக மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் ஜான் பாண்டியன் உள்ளிட்டோர் இந்த முடிவை எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்ட கட்சிகள் தங்களுடைய கட்சி பெயரை மாற்ற முடிவு செய்துள்ளன.